Hello viewers, welcome back to our channel Tharangai Pradesh. நான் இன்னைக்கு ஆசாட நவராத்திரியோட நிறைவு நாள் பூஜை 9 நாள் நவராத்திரி பூஜை இன்னையோட நிறைவடையுது. நான் எப்போதுமே பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி பிள்ளையாருக்கும் என்னுடைய குலதெய்வத்துக்கும் விளக்கேற்றி தீபாராத்தனை எடுத்ததுக்கு அப்புறம் தான் எப்போதுமே என்னுடைய பூஜையை தொடங்குவேன். இன்றைக்கி நிறைவு நாள் பகுதின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு எல்லா அபிஷேகமே பண்ணேன். மஞ்சள், சந்தனம், பன்னீர், பால் எல்லாமே ஃபுல் வீடியோ கொடுக்கல, ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாகவே கொடுத்துருக்கேன். அபிஷேகம் பண்ணிவிட்டு அம்பாளை ஃபுல்லாக பூவால் அலங்காரம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நான் எப்போதுமே அகலில் தான் ஏற்றி வழிபாடு பண்ணுவேன். 3 அகல் அம்பாளுக்கு முன்னாடி ஏற்றிருக்கேன். பக்கத்துலேயே மஞ்சள், குங்குமம், இந்த அகல் ஒரு அகலில் மஞ்சளும் ஒரு அகலில் குங்குமமும் வச்சுருக்கேன். 2 வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன். இன்றைக்கி வெற்றிலை தீபம் ஏன் ஏற்றிருக்கேன்னா, நான் நவராத்திரியோட முதல் நாள் வேண்டுதல் வச்சுருந்தேன். அம்பாள்கிட்ட கொஞ்சம் பண ப்ராப்ளம் இருந்துச்சு, வச்சுருந்தேன். அந்த பண பிரச்சனை முற்றிலுமாக கொஞ்சம் தீர்ந்துடுச்சு. நிச்சயமாக முழுமை அடைஞ்சிருங்கிற ஒரு முழு நம்பிக்கை இருக்குது. அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு நீ 2 வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன். அப்புறம் தேங்காயில் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி தேங்காயிலையும் விளக்கேற்றிருக்கேன். கீழே பச்சரிசி வச்சுட்டு தேங்காயில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணியிருக்கேன். பிள்ளையாருக்கு அருகம்புலம் வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம். ஸ்லோகம் சொல்லி பிள்ளையார் வழிபாடு பண்ணிவிட்டு என்னுடைய குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணிவிட்டு அம்பாளுக்கு பூவால் 108 முறை தினம்தோறும் நம்ம எப்படி அர்ச்சனை பண்ணுறோமோ அதே போல் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அர்ச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி தீபம் ஃபஸ்ட்டு காட்டிட்டு பற்றி நான் எப்போதுமே சைடில் கொளுத்தி வச்சுருவேன். அந்த பூஜை பண்ணும்போது அந்த பற்றியோட ஸ்மெல் அப்படியே வீசிக்கிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு கோயில் போன்ற ஒரு நறுமணம் பூஜை ரூமில் எப்போதும் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த தேங்காய் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெய் எப்படியும் நைட்டு 2 மணி வரைக்கும் எரியும். ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றினா அது நான் சாயந்தரம் 6 மணிக்கு ஏற்றிச்சுன்னா அது ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த தேங்காய் குளத்துல கொண்டு போய் விட்டுவேன். நாளைக்கு காலையில் பால் பிரசாதம் ஏதாவது வச்சுட்டு கலசத்தை ஏற்றுட்டு அந்த கலசத்தில் உள்ள தண்ணீரை வீடு ஃபுல்லாக தெளிச்சிடுவேன். மேலே உள்ள தேங்காய் குழம்புக்கு இந்த மாதிரி கொதிக்கிறதுக்கு பயன்படுத்தாதீங்க. தேங்காய் பால் அது மாதிரி பயன்படுத்திக்கலாம். பூவால் அர்ச்சனை பண்ணிவிட்டு இப்போ தீபம் தூபம் காட்டிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தரங்கை பிரதீஷ்ங்கிற சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.